ஹை ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா 45 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல 22 இயர்ஸ் ஆஃப் த்ரிஷா ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதாவது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கிற சூர்யா 45 படத்தோட ஷூட்டிங் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துல த்ரிஷா அவர்கள் தான் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட முதல் படமான மௌனம் பேசியதே பாத்தீங்கன்னா 2002 டிசம்பர் 13 தான் ரிலீஸ் ஆச்சு. சோ நேத்தோட த்ரிஷா அவர்கள் ஹீரோயினா அறிமுகமாகி 22 வருஷம் ஆகுது. இதை வந்து சூர்யா 45 ஷூட்டிங் ஸ்பாட்ல கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதுவும் கரெக்டா அறிமுகமானது சூர்யா அவர்களோட படத்துல. சோ இப்போ கரெக்டா இதை செலிப்ரேட் பண்ணதும் சூர்யா அவர்களோட படத்துல தான். அண்ட் இந்த படத்துல சூர்யா அவர்கள் ஜெய்பீம் படத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு லாயர் கேரக்டர்ல நடிக்கிறாராம். ஈவன் த்ரிஷா அவர்களுமே லாயர் கேரக்டர்ல தான் நடிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ். அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 35 நாள் கிட்ட பிளான் பண்ணி நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு பொள்ளாச்சியில. ஷூட்டிங் ஸ்பாட்ல த்ரிஷா அவர்கள் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்லாம மருதமலை கோயிலுக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படம் கோயிலை சுற்றி நடக்கிற ஒரு டிவோஷனல் என்டர்டைனர்னு சொல்லப்படுது. சோ கங்குவா படத்துல சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. கிட்டத்தட்ட 2 வருட உழைப்பு அந்த படத்துக்கே போயிடுச்சு. பட் அதுக்கான பலனுமே பெருசா எதுவும் கிடைக்கல. அதுக்கு மாற கடுமையான விமர்சனங்களும் ட்ரோலும் தான் கிடைச்சது. சோ இப்ப நடிச்சு முடிச்ச சூர்யா 44 படமும் தென் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 45 படமும் ரொம்ப ஃபாஸ்டா முடிக்க போறாரு. அண்ட் சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் இயக்குறாரு. சோ ஒரு நல்ல படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தென் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 45 படமும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஓரளவுக்கு பாக்குற மாதிரியான என்டர்டெய்னரை தான் எடுப்பாரு. அவர் எழுதி இயக்கிய எல்கேஜி அண்ட் மூக்குத்தி அம்மன் 2 படங்களுமே வெற்றி படங்கள். தென் வீட்ல விசேஷன் சொல்லிட்டு பண்ண ரீமேக்குமே ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும். சோ அதனால இந்த 2 படங்களுமே சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 படத்துல நீங்க எதிர்பார்க்கிற படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.